போகிறவங்க வருவாங்களே கேட்பான், இதை போட்டு ஓரளவு ஓட்டிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வருமா, இதெல்லாம் எப்போயா வர்றதும்பாங்க. இப்போ அதே ஆள் கேட்டுச்சு, பழைய தேத்திட்டீங்க போல இருக்கே. செடியோ மரமோ நல்லா இருக்கணும்னா வேர் நல்லா இருக்கணும். முதல்ல வேர் நல்லா இருக்கணும். வேர் நல்லா இருந்தால் தான் செடி நல்லா இருக்குங்கிற அதனால அதை பார்த்தோன்னே திருப்பி 2வது முறையும் விட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ சின்ன வாழையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு குருத்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட வளைஞ்சிருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அபிமானில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ இருந்தால் தானே நல்லா இருக்கணும். இப்போ பெரிய நஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா இந்த வாழையை நான் அழிச்சிட்டு தான் நடணுங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் அந்த தேவை இல்லைங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. நல்ல பச்சை இருக்குது. பார்த்தீங்கன்னா வர்ற குருத்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 5 லிட்டர் வேருக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதத்துக்குள்ள எல்லாமே க்ரோத் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒரு 2-3 மாதம் க்ரோத்தே இல்லாமல் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் க்ரோத் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் பச்சை கட்டி வந்தது. என்னோட பேர் வந்து தமிழ் திருவள்ளுவன் சார். டி கல்விக்குடி. டி கல்விக்குடிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்கா. நான் இப்போ விவசாயத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 வருஷம் ஆகுது. நான் அதுக்கு முன்னால் பிரைமரி ஹெல்த் சென்டரில் நான் மெடிக்கல் சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அதை பற்றியெல்லாம் ஓரளவு அந்த நாலேஜ் இருக்குங்க. நான் விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும்போது அந்த பாக்டீரியா, வைரஸ்ங்கிறத பற்றியெல்லாம் எதனால் வருதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கர் வாழை போட்டிருந்தேன். வாழை போட்டு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வச்சதுனால களிமண் பிரதேசங்கிறதுனால பயங்கர டல்லாக ஆகி போச்சு. அதோட வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சரி அழிச்சிட்டு தான் செய்யணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அந்த சீசனில் தான் நான் ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸ் பற்றி பார்த்தது. யூடியூப் பார்த்து கேட்கும்போதும் கொஞ்சம் அதில் என்ன இருக்குன்னு தெரியும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அசோஸ்பைரிலம், பாசோபாக்டீரியா இதெல்லாம் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு சின்ன நாட்டம். சரி ஒரு 5 லிட்டர் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி போட்டோம். இப்போ நான் வச்சுருக்கிற வாழை பார்த்தீங்கன்னா ரஸ்தாளி. ரொம்ப முக்கியமான விஷயம் வேரல்கள். அதில் வேரல்கள் நிறைய வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக வந்து காஞ்சிரும். 5 லிட்டர் வேருக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதத்துக்குள்ள எல்லாமே க்ரோத் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒரு 2-3 மாதம் க்ரோத்தே இல்லாமல் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் க்ரோத் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் பச்சை கட்டி வந்தது. அதுக்கு முன்னால் நான் அந்த வாழையில் பச்சையே பார்க்க முடியாது, மஞ்சளாக இருந்தது. ஒரு செடியை வாழை கண்ணை பிடுங்கி பார்த்தோம்னாக்க வேரே இருக்காது. வேர்லாம் எல்லாம் காஞ்சு போய் எல்லாம் குட்டை குட்டையாக அப்படியே சுருங்கி போயிருந்தது. நான் விட்டு ஒரு மாதம் கழித்து சில கண்ணையை நல்லா பிடுங்கி பார்த்தப்ப வெள்ளை வேர் தெரிஞ்சுது. நான் எப்பொழுதுமே நினைப்பேன் வெள்ளை வேர் வந்தாலே நல்ல இலை வந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஏன்னா வேருக்கும் இலைக்கும் சம்மந்தம் உண்டு இல்லைங்களா. அதனால ஒரு செடியோ மரமோ நல்லா இருக்கணும்னா வேர் நல்லா இருக்கணும். முதல்ல வேர் நல்லா இருக்கணும். வேர் நல்லா இருந்தால் தான் செடி நல்லா இருக்குங்கிற அதனால அதை பார்த்தோன்னே திருப்பி 2வது முறையும் விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பெரிய நஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா இந்த வாழையை நான் அழிச்சிட்டு தான் நடணுங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் அந்த தேவை இல்லைங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. நல்ல பச்சை இருக்குது. பார்த்தீங்கன்னா வர்ற குருத்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சின்ன கண்ணுலையும் சரி கொஞ்சம் பெரிய கண்ணுலையும் சரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த குருத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அந்த வளைஞ்சு வந்தாலே நியூட்ரியன்ட்டு பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவு வச்சுக்கலாம். இப்போ இது விரிஞ்சிருக்கு. இவ்வளோ சின்ன வாழையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு குருத்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட வளைஞ்சிருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அபிமானில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ இருந்தால் தானே நல்லா இருக்கணும், அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் சின்ன வாழையிலெல்லாம் கூட சின்ன குருத்துலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது குருத்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த குருத்து நேராக வந்துருச்சுனாலே அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் வாழையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிம்டம் மாதிரி. அதே மாதிரி இந்த லீஃப் ஸ்பாட் அந்த மாதிரி இந்த இலை மட்டை காய்ச்சல்லாம் சொல்லுவாங்க, இலைச்சரு வர்ற இதில் அந்த மாதிரி டிசீஸ்லாம் எனக்கு கண்ணில் தென்படலை, பெருசாக தென்படவே இல்லை. அதனால் திருப்பி 3வது முறையும் இப்போ வேணும்னு சொல்லி இருக்கிறேன். அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தோடு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதம் முடிஞ்சிடும். நான் திரும்பவும் ஒரு 5 லிட்டர் ஏக்கருக்கு திரும்பி விடுறேன். இந்த முறை பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கிறதுனால நான் இனி திரும்பி கண்ணு வைக்கிற ஆரம்பிக்கும் போதே
இந்த ஃபெர்டிலைசரோட ஆரம்பிக்கணும். புதுசாக நட்டது பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரம் தி பிகினிங் இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு கிடச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இது வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் செழிப்பாகவே வருது. வரும்போதே நான் விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ₹1 கூட நான் பூச்சி மருந்துக்காக செலவழித்ததே கிடையாது, தார் வெட்டுற வரையும். ரஸ்தாளி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் விவசாயிகள்லாம் பயப்படுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்க அந்த வேரல்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மட்டை காய்ச்சல், லீஃப் ஸ்பாட்டு இந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கெமிக்கலில் மேக்ஸிமம் அதிகம் கண்ட்ரோல் ஆகாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிக செலவும் பண்ணணும். இப்போ அபிமான் நான் கொடுக்க ஆரம்பித்தது, ஃபஸ்ட் டைம் கொடுக்க ஆரம்பித்தது 2 மாதத்துக்கு முன்னால். பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம். அதை நம்ம வேறு வழியில் கொடுக்கறதுக்கு தெரியாது. ட்ரிப்பு போட்டிருந்தா ட்ரிப்பில் கொடுக்கலாம். நம்ம ட்ரிப் போடுறவங்கள வாய்க்கால் பாசனங்கிறதுனால நேரடியாக வாய்க்காலில் தண்ணி வரும், வயலில் நேரடியாக பாயும். முழு வயலும் பாஞ்சோன்னே நிறுத்திடுவோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம், 200 லிட்டர் ட்ரம்மில் தண்ணி ஃபில் பண்ணிடுவோம். இந்த 5 லிட்டர் அபிமானை அதில் ஊற்றிடுவோம். சின்ன டியூப், இந்த டியூப் லெவல் பார்ப்பாங்க, அந்த டியூப் போட்டு தண்ணி பாயிற இடத்துல மோட்டர் தண்ணி பாயிற இடத்துல விட்டுருவாங்க. வாய்மடையில் விட்டுருவோம். விட்டுட்டா தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்க வயல் ஃபுல்லாக பாஞ்சு முடியும். இந்த டேங்க்கு டோட்டலாக குறையிறதுக்கும் வயல் பாஞ்சு முடியறதுக்கும் சரியாக இருக்கும். நான் ஈவினிங் 5:30 போல் ஆரம்பிப்பேங்க. 10 மணி வரைக்கும் தண்ணி பாயுங்க. காலையிலன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடுறதே நல்லது. எல்லாம் சொல்லுவாங்க 10 மணி 11 மணி வரைக்கும் கூட விடலாமாங்க. நான் அதெல்லாம் அது கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 8 மணிக்குள்ளே 5 மணி நேரம் ஒரு ஏக்கர் பாஞ்சிரும். ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு நினைப்பேன். அப்படி பண்ணிட்டாக்க அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% நமக்கு பிரயோஜனம் இருக்கும். நம்ம ஏன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பாக்டீரியாங்கிறதுனால ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லை லேட் ஈவினிங், அவ்வளோதான். நீங்கள் ராத்திரியில் பாய்ச்சறது இன்னும் பெட்டர்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். முடிஞ்சால் ராத்திரியில் கூட செய்யலாம். நல்லா இருக்குது. நீங்களும் பார்க்கணும். பெரிய அளவில் பண்ணலனாலும் சின்ன அளவில் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் இந்த இயற்கையாகவே நம்பிக்கை வந்து தான் ஆகணும். செடி நல்லா வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்து தான் ஆகணும். நிச்சயமாக செய்யலாம்.